அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணிக்கடிகை பதிவேற்றம் 61 செய்யுள் 59. ஈத்து உண்பான் என்பான் இசை நடுவான், மற்றவன் கை துண்பான் காங்கி எனப்படுவான். தெற்ற நகையாகும் நன்னார் முன் சேரல், பகையாகும் பாடறியா தானை இரவு. பிறருக்கு கொடுத்து உண்பவன் என்றால் பிறருக்கு உதவி செய்பவன் புகழையுடையவனாக கருதப்படுவான். அப்படி உதவி செய்பவனுடைய கைப்பொருளை பறிப்பவன் பேராசை மிக்கவன் என்று அழைக்கப்படுவான். விரும்பாத ஒருவர் முன்னால் நாம விரும்பி சென்றால் அது இகழ்ச்சிக்கு இடமாகும். தகுதி அறியாதவனிடம் ஒன்று கேட்டால் அது பகைக்கு இடமாகும் என்று சொல்லுகிற செய்யும். பிறருக்கு கொடுப்பதனாலேயே ஒருவன் புகழடைய முடியும். அவன் புகழடைகிறானே என்கிற பேராசையினாலே பொறாமையினாலே அவனிடம் இருப்பதை பறித்து உண்பவன் பேராசைக்காரன் எனப்படுவான். ஒருவன் நம்மை விரும்பவில்லை என்று தெரிந்த போதும் நாம் அங்கு சென்றால் அவனுக்கு அது பிடிக்காது என்று தெரிந்த போதிலும் அவன் முன்னால் செல்வது என்பது இகழ்ச்சிக்கு இடமாகும். தகுதி அறியாதவர்களிடம் உதவி கேட்பது என்பது பகைக்கு இடமாகும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒருபடி செய்யுளை பார்ப்போம். ஈத்து உண்பான் என்பான் இசை நடுவான், மற்றவன் கை துண்பான் காங்கி எனப்படுவான். தெற்ற நகையாகும் நன்னார்வும் சேரல், பகையாகும் பாடறியா தானை இரவு. நன்றி, வணக்கம்.